Hi everyone, welcome back to Study Zone SSC. Okay, நம்ம இன்னையோட செஷனுக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போமா? What is the contribution of Vikram Sarabhai Space Center to India Space Program? அதாவது இந்தியாவில் ஸ்பேஸ் ப்ரோக்ராம் நடத்துகிறாங்க இல்லையா, இஸ்ரோ இருக்காங்கல்ல, அவங்க வந்து எல்லாமே ஒரே இடத்துல பண்ண மாட்டாங்க. வேரியஸ் டிஃப்ரெண்ட் பிளேசஸில் டிஃப்ரெண்ட் ஒர்க்கை பிரேக் பண்ணி டிஃப்ரெண்ட் பிளேசஸில் நடத்துவாங்க. என்ன அப்படின்னா, இந்த விக்ரம் சாராபாய் ஸ்பேஸ் சென்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, விக்ரம் சாராபாய் ஸ்பேஸ் சென்டர்ல ஒரு ஒர்க் மட்டும்தான் நடக்கும். அதாவது இஸ்ரோ அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஓவராலா அவங்களுக்கு மிஷன் பார்த்தீங்கன்னா சேம். அந்த மிஷனோட ஒர்க்கையே ஸ்பிளிட் பண்ணி டிஃப்ரெண்ட் சென்டர்ஸ்ல டிஃப்ரெண்ட் ஒர்க் பண்ணுவாங்க. ஓகே, அதை வந்து கிளியரா நம்ம படிச்சு வச்சுக்கணும். விக்ரம் சாராபாய் ஸ்பேஸ் சென்டர் எங்க இருக்கு? திருவனந்தபுரம், கேரளால இருக்கு. ஓகே, அங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு லான்ச் வெஹிக்கிளோட டிசைன், டெவலப்மெண்ட், மேனுஃபேக்சரிங் இந்த ஒர்க்லாம் தான் அங்கே நடக்கும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ பிஎஸ்எல்வியா இருக்கட்டும், ஜிஎஸ்எல்வி, இது எல்லாத்துக்குமே வந்து டிசைன், டெவலப்மெண்ட் அந்த ப்ராசஸ் எல்லாமே எங்கே நடந்துச்சுன்னு பார்த்தோம்னா விக்ரம் சாராபாய் ஸ்பேஸ் சென்டர் இன் கேரளா. ஓகே, இப்போ மற்ற ஒர்க்லாம் ஸ்ரீஹரிகோட்டால இருக்கு பாத்தீங்களா? என்ன ஸ்பேஸ் ஸ்டேஷன் இருக்கு ஸ்ரீஹரிகோட்டால? சதீஷ் தவான் ஸ்பேஸ் சென்டர் இருக்கா? இந்த சதீஷ் தவான் ஸ்பேஸ் சென்டர்ல தான் சதீஷ் தவான் ஸ்பேஸ் சென்டர் எங்க இருக்குன்னா ஸ்ரீஹரிகோட்டால இருக்கு. இதுதான் பாத்தீங்கன்னா எல்லா சேட்டிலைட்க்கும் லான்ச் சைட்டா அமைது. அப்ப லான்ச் சைட் எதுன்னு கேட்டாங்கன்னா சதீஷ் தவான் ஸ்பேஸ் சென்டர். அண்ட் தென் இந்தியன் ஆஸ்ட்ரானட்ஸ் இருக்காங்கல்ல, இப்போ மிஷன்ஸுக்கெல்லாம் போறாங்கல்ல, அந்த ஆஸ்ட்ரானட்ஸை ட்ரெயின் பண்ணக்கூடிய பிளேஸ் எதுன்னா பெங்களூர், அந்த மாதிரி ஒரு சில பிளேசஸ்ல இதுக்குன்ட்டு இஸ்ரோ ஆஸ்ட்ரானட் ட்ரைனிங் ஃபெசிலிட்டி அப்படின்னு ஒன்னே அமைச்சு வச்சிருக்காங்க. ஓகே, ஆல்சோ இப்போ நம்ம லான்ச் பண்ண போறாங்கன்னு சொல்லலையா ககன்யான், அந்த ககன்யான் ப்ராஜெக்டா ஹியூமன் ஸ்பேஸ் ஃபிளைட் தானே அது, அதுக்குமே அந்த ஆஸ்ட்ரானட்ஸ்மே ட்ரைனிங் பார்த்தீங்கன்னா இந்த சென்டர்ல தான் போயிட்டு இருக்கு. ஓகே, ஹியூமன் ஸ்பேஸ் ஃபிளைட் சென்டர், இஸ்ரோ ஆஸ்ட்ரோனட் ட்ரைனிங் ஃபெசிலிட்டி. ஓகே, எங்க இருக்குன்னு பார்த்தோம்னா பெங்களூர்ல இருக்கு. அண்ட் தென் இஸ்ரோ சேட்டிலைட்ஸ், மேல இருக்கக்கூடிய சேட்டிலைட்ஸுக்கு கீழே இருந்து சம் இன்ஃபோஸ் போகும் இல்லையா, அந்த கண்ட்ரோல் அண்ட் தென் அது எல்லாம் ப்ராப்பரா இருக்கா, நேவிகேஷன் அந்த செக் எல்லாம் பண்ணக்கூடிய அந்த சென்டர் பேர் வந்து இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க, ISTRAC. த சேட்டிலைட் கண்ட்ரோல் இங்கே தான் நடக்கும். அது என்ன ISTRACன்னு கேட்டீங்கன்னா, இஸ்ரோ டெலிமேட்ரி ட்ராக்கிங் அண்ட் கமாண்ட் நெட்வொர்க். இஸ்ரோ டெலிமேட்ரி எப்படின்னா ஒன்றும் கிடையாது, சிக்னல்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் டேட்டாஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி அதை கம்பைல் பண்ணி டிரான்ஸ்ஃபர் பண்றது தான் டெலிமேட்ரி. ட்ராக்கிங் அண்ட் கமெண்ட், இங்கிருந்து தான் மேலே இருக்கக்கூடிய ஆஸ்ட்ரோனட்ஸ்க்கு கமெண்ட் பாஸ் ஆகும். நம்ம இந்த டிக் 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 மூவிலலாம் பார்த்துருப்போம்ல, ஒரு ஒரு பிளேஸ்ல இருந்து மேல இருக்கக்கூடிய ஸ்பேஸ்ல இருக்கக்கூடிய சேட்டலைட்ல என்ன நடக்குது அப்படின்றத வாட்ச் பண்ணி கமாண்ட்லாம் ப்ரொவைட் பண்ணாங்கல்ல, அதெல்லாம் இங்க தான் நடக்கும். இந்த கமாண்ட் நெட்வொர்க் வந்து நிறைய பிளேசஸ்ல இருக்கு. பெங்களூர்ல இந்த கமாண்ட் நெட்வொர்க்கும் இருக்கு. அண்ட் தென் போபால், லக்னோ இந்த பிளேசஸ்ல எல்லாம் இருக்கு. அண்ட் தென் இதுதான் மாஸ்டர் கண்ட்ரோல்னு சொல்லுவாங்க. ஓகே,
இதுதான் வந்து ISTRAC அப்படின்னா இஸ்ரோ டெலிமெட்ரி ட்ராக்கிங் அண்ட் கமாண்ட் நெட்வொர்க். ஓகேங்களா? இது வந்து சேட்டலைட் கண்ட்ரோல் சென்டர். மொத்தம் 4 விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க சேட்டலைட்டை பொறுத்த வரைக்கும். ஃபர்ஸ்ட், அதோட டிசைன் அண்ட் தென் மேனுஃபேக்சர். அது எங்க நடக்கும்? திருவனந்தபுரம் கேரளால இருக்கிற விக்ரம் சாராபாய் ஸ்பேஸ் சென்டர்ல. நெக்ஸ்ட், இப்போ அதை லான்ச் பண்ணணும். லான்ச் சைட் அப்ப எங்க இருக்கு? ஸ்ரீஹரிகோட்டா, ஆந்திர பிரதேஷ். அங்க சதீஷ் தவான் ஸ்பேஸ் சென்டர். நெக்ஸ்ட், அங்க போற ஆஸ்ட்ரானட்ஸ்க்கு ட்ரைனிங் எங்க நடக்கும்? ட்ரைனிங் நடக்கிறதுக்கு இஸ்ரோ ஆஸ்ட்ரானட் ட்ரைனிங் ஃபெசிலிட்டி ஆர் எஸ் ஹியூமன் ஸ்பேஸ் ஃபிளைட் சென்டர் எங்க இருக்கும்? பெங்களூர்ல இருக்கும். அண்ட் ஏற்கனவே போன சேட்டிலைட்டை இப்போ நம்ம கண்ட்ரோல் பண்ணணும், நேவிகேட் பண்ணணும். அது எங்க இருக்கு? அது வந்து நிறைய பிளேசஸ்ல இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் பெங்களூர், போபால், லக்னோ. அந்த கண்ட்ரோல் சேட்டலைட் கண்ட்ரோல் சென்டர் பேர் என்னன்னா ISTRAC, அதாவது இஸ்ரோ டெலிமெட்ரி ட்ராக்கிங் அண்ட் கமாண்ட் நெட்வொர்க். அண்ட் தென் அதான் மாஸ்டர் கண்ட்ரோல் ஃபெசிலிட்டி. ஓகே, எல்லா இஸ்ரோ சேட்டலைட்டையும் இங்க இருந்து தான் ட்ராக் பண்ணுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போவோமா? நெக்ஸ்ட், the Atal Innovation Mission is a flagship initiative. Which of the following is the key component under AIM? AIM is nothing but Atal Innovation Mission. அதாவது நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பிளானிங் கமிஷன்லாம் எடுத்துட்டு நித்தி ஆயோக் போட்டாங்க இல்லையா? நித்தி ஆயோக் போட்டதே எதுக்காக? இந்தியாவோட டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்காக, இந்தியா நியூ இந்தியாவா மாறணும் அப்படிங்கிறதுக்காக. இப்போ அதனால அவங்க வந்து இந்தியா ஆல் ஓவர் தி கண்ட்ரியில இன்னோவேஷன் ஆண்டர்பிரினர்ஷிப்பை நம்ம ப்ரமோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நித்தி ஆயோக் ஸ்டார்ட் பண்ண ஒரு ஃபிளாக்ஷிப் இனிஷியேட்டிவ் தான் இந்த அட்டல் இன்னோவேஷன் மிஷன். இந்த அட்டல் இன்னோவேஷன் மிஷன்ல பார்த்தோம்னா நிறைய கொண்டு வந்தாங்க. எப்படின்னா ஸ்கூல் லெவல்லையே வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு இன்னோவேட்டிவ் திங்கிங், இன்னோவேட்டிவ் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய ஸ்கூல்ஸ்ல, கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்லயுமே அட்டல் டிங்கரிங் லேப்ஸ் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. என்னது? அட்டல் டிங்கரிங் லேப்ஸ். இதுவே யூனிவர்சிட்டி, காலேஜஸ், யூனிவர்சிட்டி லெவல்ல வந்து அட்டல் இன்குபேஷன் சென்டர். யூனிவர்சிட்டி லெவல்ல அட்டல் இன்குபேஷன் சென்டர். ஆல்சோ இந்த அட்டல் டிங்கரிங் லேப்ஸ் அண்ட் அட்டல் இன்குபேஷன் சென்டர்ஸ்ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு கைட் பண்றதுக்காக அவங்க வந்து மென்டார்ஸையும் ப்ரொவைட் பண்ணாங்க. அவங்களே மென்டார்ஸையும் ப்ரொவைட் பண்ணாங்க. அதுதான் மென்டார் இந்தியா. ஓகேங்களா? அதுதான் மென்டார் இந்தியா. அண்ட் இப்போ இன்னோவேஷனை நம்ம இன்னமும் ப்ரமோட் பண்ணணும், இன்னோவேட்டிவா திங்க் பண்றவங்களை என்கரேஜ் பண்ணணும் அப்படின்றதுக்காக அண்ட் தென் இப்போ சொசைட்டில என்ன தேவையோ அதை இவங்க கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம வந்து என்கரேஜ் பண்ணணும்னு சொல்லிட்டு அட்டல் நியூ இந்தியா சேலஞ்சஸ் அப்படின்னு ஒண்ணு. இப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து அட்டல் டிங்கரிங் லேப்ஸ். இந்த எக்ஸாம்ல அட்டல் டிங்கரிங் லேப்ஸை கேட்டிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா அப்கமிங் எக்ஸாம்ஸ்ல இதுல இருந்து ஏதாச்சும் ஒண்ணு வரதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல, அதனாலதான் இது எல்லாமே சொல்றேன். ஓகேங்களா? அட்டல் நியூ இந்தியா சேலஞ்சஸ் இதெல்லாமே இந்த அட்டல் இன்னோவேஷன் மிஷனுக்கு கீழே வந்தது. அண்ட் ரிசர்வ்டு ரீஜன்ஸ்ல, அதாவது ரூரல், ரொம்ப ரூரலா இருக்கக்கூடிய அந்த அண்டர் சர்வ்டு ரீஜன்ஸ்ல அந்த பீப்புளையும் நம்ம வெளியே கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக அட்டல் கம்யூனிட்டி இன்னோவேஷன் சென்டர் அதையும் ஓபன் பண்ணாங்க. இந்த மாதிரி சென்டர்ஸ்ல இருக்கவங்க வரவங்க எல்லாரையும் கைட் பண்றதுக்கு தான் இந்த மென்டார் இந்தியா.
ஓகே, அப்ப மொத்தமா 5 எத்தனை இருக்கு? மொத்தமா இவங்க 5 ப்ரோக்ராம் ஓபன் பண்ணியிருக்காங்க. என்னென்னது? என் கீழே ஒன்று ஸ்கூல் லெவல்ஸ்ல அட்டல் டிங்கரிங் லேப்ஸ், இன்னொன்று யூனிவர்சிட்டி லெவல்ஸ்ல அட்டல் இன்குபேஷன் சென்டர்ஸ். இவங்க எல்லாரையும் கைட் பண்றதுக்காக மென்டார் இந்தியா. அண்ட் தென் இப்போ கரண்டா சொசைட்டில இருக்கக்கூடிய தேவைகளை கண்டுபிடிக்கிறத என்கரேஜ் பண்றதுக்காக அட்டல் நியூ இந்தியா சேலஞ்சர்ஸ். அண்ட் தென் ரிசர்வ்டு ரீஜன்ஸ்ல இருக்கவங்களுக்காக அட்டல் கம்யூனிட்டி இன்னோவேஷன் சென்டர். ஓகே, இது 5 தான். இந்த ஸ்கில் இந்தியா சென்டர்ஸ் அப்படின்றது எதுக்கு கீழே வரும்? பிஎம்மோட ஸ்கில் இந்தியா மிஷன் அப்படின்னு ஒன்று மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் அவங்க பண்ணாங்க இல்லையா? மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் அண்ட் ஆண்டர்பிரினர்ஷிப், அதான் எம்எஸ்டிஇ. இவங்க ஸ்டார்ட் பண்ணதுதான் இந்த ஸ்கில் இந்தியா மிஷன். அந்த ஸ்கில் இந்தியா மிஷனோட ஒரு பார்ட் தான் ஸ்கில் இந்தியா சென்டர். நெக்ஸ்ட், ஸ்டார்ட் அப் இந்தியா சீட் ஃபண்ட் ஸ்கீம். அது என்ன ஸ்டார்ட் அப் இந்தியா சீட் ஃபண்ட் ஸ்கீம் அப்படின்னா, அதுவுமே இந்தியால ஸ்டார்ட் அப்ஸை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றதுக்காக கொண்டு வரப்பட்ட ஸ்கீம் தான் ஸ்டார்ட் அப் இந்தியா ஸ்கீமுக்கு கீழே அது வந்து இந்த ப்ரோக்ராம் வரும். ஓகேங்களா? இது வந்து டிபார்ட்மெண்ட் டிபிஐஐடி அப்படின்னா என்னன்னா டிபார்ட்மெண்ட் ஃபார் ப்ரமோஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரி அண்ட் இன்டர்னல் ட்ரேட். ஸ்டார்ட் அப் இந்தியா அப்போ இது வந்து இண்டஸ்ட்ரியல், அப்போ இண்டஸ்ட்ரி அண்ட் internal trade. Okay, DP is nothing but the department for promotion of promotion. Okay, Department of Promotion for Industry and Internal Trade and DPIIT. இதுல வந்ததுதான் ஸ்டார்ட் அப் இந்தியா இனிஷியேட்டிவ். அதுக்கு கீழே இருக்கிற பார்ட் தான் இந்த ஸ்டார்ட் அப் இந்தியா சீட் ஃபண்ட் ஸ்கீம். ஓகே, நிறைய ஸ்டார்ட் அப்ஸை ப்ரமோட் பண்றதுக்காக வந்தது. பிஎம் கௌஷல் விகாஸ் யோஜனா, அது தெரியும் இல்லையா? பிஎம் கௌஷல் விகாஸ் யோஜனா அதுவும் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் அண்ட் ஆண்டர்பிரினர்ஷிப் அவங்களுக்கு கீழே கொண்டு வந்த ஸ்கீம் தான். ஓகே, எல்லாமே இந்தியாவில டெவலப்மெண்ட் ஸ்கீம்ஸ் தான். இது ஆனா அட்டல் இன்னோவேஷன் மிஷனுக்கு கீழே வந்ததுன்னு பார்த்தோம்னா அட்டல் டிங்கரிங் லேப்ஸ். எந்தெந்த ஸ்கீமுக்கு கீழே என்னென்ன ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணாங்க அப்படின்றத வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. Third question. The integration of the princely states into the Indian Union after 1947. Which factor most significantly undermined some rulers' aspirations to remain independent autonomous? அதாவது 1947 இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறமா பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ்ல, அந்த டைம்ல பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் ஒரு சில இதெல்லாம் இருந்துச்சு. இந்த ட்ரெவான்கோர், ஹைதராபாத் இதெல்லாம் பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் அப்படியே கிங் ரூல்லையே தான் இருந்துச்சு. இண்டிபெண்டன்ஸ் கிடைச்ச உடனே அவங்களுக்குலாம் அவங்க தனியா இண்டிபெண்டா இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பும் இருந்துச்சு. அதாவது இந்தியால அவங்க சேராம, ஃபார் எக்ஸாம்பிள் ஹைதராபாத்ல பாகிஸ்தான் கூட சேரலாம் அப்படின்ற தாட்ல இருந்தாங்க. ஓகே, அந்த மாதிரி தனியா செல்ஃப் கண்ட்ரியா இருக்கணும் அப்படின்ட்டு இருந்துச்சு. பட் அங்க இருக்கக்கூடிய பீப்புள் என்ன பண்ணாங்கன்னா, இல்ல இந்த மாதிரி கிங்குக்கு கீழே இருந்தா அந்த கிங் ரூல் தானே இருக்கும், அது ஒரு மொனார்கியா மாறிடும் அப்படின்றதுக்காக பீப்புள் வந்து நாங்க இந்தியா கூட தான் சேர விருப்பப்படுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நிறைய ப்ரொட்டஸ்ட் எல்லாம் பண்ணியிருப்பாங்க. இந்த பீப்புள் எல்லாமே வந்து இந்தியா கூட சேர்ந்தாதான் நமக்கான டெமோக்ராட்டிக் கிடைக்கும், அண்ட் தென் வந்து ஈக்குவாலிட்டி ரைட், இந்த மாதிரி இந்தியாவோட அந்த கான்ஸ்டிடியூஷன் தாட்ஸ் எல்லாத்தையும் பார்த்து இவங்க வந்து எங்க இந்தியா கூட தான் சேரணும், இந்த மாதிரி தனியா கிங்டம் ரூல் வேண்டாம் அப்படிங்கிறது ப்ரொட்டஸ்ட் பண்ணாங்க. இவங்க அதாவது மக்கள் எல்லாருமே கிங்குக்கு அப்போஸா இருந்தா அவங்களால என்ன பண்ண முடியும்? அதனால அவங்களும் இந்தியா கூடவே ஜாயின் பண்ணிடலாம் அப்படின்னு இந்தியா கூடவே ஜாயின் ஆயிட்டாங்க. அதுதான். ஓகே, இந்த பிரின்ஸ்லி ஸ்டேட் இந்தியன் யூனியன் கூட இன்டெகிரேட் ஆகுறதுக்கு, ஜாயின் ஆகுறதுக்கு எது முக்கியமான காரணமா இருந்துச்சு அப்படின்னு கேக்குறாங்க. எது முக்கியமான காரணமா இருந்துச்சு?
overwhelming military superiority of the newly formed Pakistani state. இல்ல பாகிஸ்தான் ஸ்டேட்டோட மிலிட்டரி சுப்பீரியாரிட்டிக்கும் இவங்க கூட சேர்ந்ததுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது. நெக்ஸ்ட், கன்சிஸ்டன்ட் அண்ட் அன்வேவரிங் சப்போர்ட் ப்ரொவைடட் பை பிரிட்டிஷ் கவர்மெண்ட். பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இவனுக்கு சப்போர்ட் ப்ரொவைட் பண்ணா அப்படின்னா இவன் தனியாவே தானே இருந்திருக்கணும். இவன் இந்தியன் யூனியன் கூட போய் சேர போறான்? அதுவும் இல்ல. நெக்ஸ்ட், the strong popular will within princely states favoring accession to India, often shown via movements and protests. அதாவது மக்களோட ஸ்ட்ராங் பாப்புலர் வில் வித்தின் பிரின்ஸ்லி ஸ்டேட்குள்ள இருந்த அந்த மக்களுடைய ஸ்ட்ராங் வில், அவங்களுடைய ஆசை, அவங்க நிறைய மூவ்மெண்ட் அண்ட் ப்ரொட்டஸ்ட் மூலயமா தெரிவிச்சாங்க. அதனாலதான் இந்தியா கூட சேர்ந்தாங்க. அப்போ இது கரெக்ட். ஓகேயா? economic prosperity and stability offered by remaining independent. No, அதுவும் தப்பு. ஓகே, புரிஞ்சுதா? நான் சொன்னதே தான் கொடுத்துருப்பாங்க. ஒன்ஸ் பாஸ் பண்ணிட்டு படிச்சு பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட், the Bharatiya Nyaya Sanhita was introduced as part of. பாரதிய நியாய சன்ஹிதா அப்படின்னா என்னன்னா, இது ஒரு ஒரு சிஸ்டம். இது எதுக்காக கொண்டு வந்தாங்கன்னா, அப்போ பிரிட்டிஷ் கண்ட்ரோல்ல நம்ம இருந்தப்போ ஒரு இந்த ஜஸ்டிஸ் சிஸ்டம் பாத்தீங்கன்னா, இந்த கிரிமினல் ஜஸ்டிஸ் சிஸ்டம் ரொம்பவே ஸ்ட்ரிக்டா இருந்துச்சு, ரொம்ப ஹார்ஷா இருந்துச்சு. அவங்கெல்லாம் இந்த எப்படின்னா லைக் ரூலர் சென்ட்ரிக் அட்மினிஸ்ட்ரேஷன், பனிஷ்மெண்ட் ரொம்ப பயங்கரமா இருக்கும். அண்ட் தென் இவங்க என்ன தப்பு பண்ணாங்க, இந்த தப்புக்கு இந்த தண்டனை அப்படின்றது போல, ஏதோ ஒண்ணு தப்பு பண்ணிருக்காங்களா அவ்வளவுதான், சரியா விசாரிக்க மாட்டாங்க, யார் மேல தப்பு இருக்கு எதுவும் பார்க்க மாட்டாங்க. லோ கிளாஸ் அப்படின்னாவே செம்மையா பனிஷ் பண்ணுவாங்க. இந்த மாதிரிதான் இருந்துச்சு. இது எல்லாமே இருக்கக்கூடாது. அந்த ஒரு கலோனியல் மைண்ட் செட், அதாவது அந்த ரூலர் சென்ட்ரிக்கா, பனிஷ்மெண்ட் இவ்வளோ ஹார்ஷா என்ன ஏதுன்ட்டு விசாரிக்காம. அண்ட் தென் அப்போல்லாம் எப்படின்னா, கவர்மெண்ட்டுக்கு எதிராக யாராச்சும் ஒரு வார்த்தை பேசினாலே அவங்க பனிஷ் பண்ணுவாங்க. ஓகே, எப்படி கவர்மெண்ட்டுக்கு அப்போஸ் பண்ணி யாராச்சும் தப்பா பேசினாலே, இப்ப கவர்மெண்ட்டை கிரிட்டிசைஸ் பண்ற மாதிரி ஒரு வார்த்தை பேசினாலே அவங்களுக்கெல்லாம் பனிஷ்மெண்ட், அவங்களும் தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போய் அடிக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் இருக்கும். இது எல்லாமே வரக்கூடாது. அதாவது நியாயம் அப்படின்றது எப்படி இருக்கணும்னா, விக்டிம் யார் பாதிக்கப்பட்டாங்களோ அவங்களுக்கு நியாயம் கிடைக்கிற விதமா தான் தீர்ப்பு இருக்கணும். அந்த விதமா தான் லா வரணும் அப்படின்றதுக்காக கொண்டு வரப்பட்டதுதான் இந்த பாரதிய நியாய சன்ஹிதா. வேதிக் பீரியட்ல எல்லாம் வரும் இல்லையா, நியாயமா இருக்கணும்னு சொல்லிட்டு, அதுதான் பாரதிய நியாய சன்ஹிதா. அப்ப எதுக்காகனா, to the effort to modernize and decolonize India's criminal justice system. ஓகே, இஷ்டத்துக்கு யாரையும் துன்புறுத்த கூடாது, அவ்வளவுதான். இந்தியன் பீனல் கோட் 1860ல வந்துச்சு இல்லையா, இந்தியன் பீனல் கோட், அதை ரீப்ளேஸ் பண்றது இந்த பாரதிய நியாய சன்ஹிதா. ஓகே, இது கூடவே இன்னும் ரெண்டும் வந்துச்சு. என்னதுன்னா, நமக்கு இன்னொரு ஷிஃப்ட்ல ஒரு கொஸ்டின் வந்திருக்கும்ல, பாரதிய நகரிக் சுரக்ஷா சன்ஹிதா, அதான் BNSS. இப்போ இந்த பாரதிய நியாய சன்ஹிதா இந்தியன் அந்த பீனல் கோட மாத்துச்சு இல்லையா, அப்ப இந்தியன் கிரிமினல் ஜஸ்டிஸ் சிஸ்டம் இதை சேஞ்ச் பண்ணாங்களா. இந்த BNSSல அந்த ப்ரொசீஜரை கொஞ்சம் ஆல்டர் பண்ணிருப்பாங்க. அதாவது இது சிஸ்டம் சேஞ்ச் பண்றது பாரதிய நியாய சன்ஹிதா, அதோட ப்ரொசீஜரை மாத்துறது பாரதிய நகரிக் சுரக்ஷா சன்ஹிதா. பாரதிய நகரிக் சுரக்ஷா சன்ஹிதா நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா, இந்த மேஜர் கேசஸ் மைனர் கேசஸ் அப்படின்னு தனித்தனியா டிவைட் பண்ணி, மேஜர் கேசஸ்னா 60 டேஸ்க்குள்ள
இவங்க மொத்த இன்வெஸ்டிகேஷனையும் முடிச்சு எஃப்ஐஆர் சப்மிட் பண்ணா மட்டும்தான் அக்யூஸ்ட வந்து ஃபர்தரா ப்ரொசீட் பண்ண முடியும். மேஜர் கேசஸ்னா 90 days ஃபுல் டைம் லிமிட் அப்படின்ட்டு இந்த டைம் லிமிட் இந்த ப்ரொசீஜர் இதெல்லாம் சொல்றது பாரதிய நகரிக் சுரக்ஷா சன்ஹிதா BNSS. இந்த BSA அப்படின்னா சாக்ஷ்ய அதிநயம். பாரதிய அப்படின்றது பாரத நாடு அதை மென்ஷன் பண்றது தான். ஓகே, பாரதிய சாக்ஷ்ய அதிநயம். இது வந்து எவிடன்ஸ் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணும். அதாவது டெக்னிக்கலா எவிடன்ஸும் வரணும். எஃப்ஐஆர்லாம் இஎஃப்ஐஆரா அந்த மாதிரி. ஓகே, எவிடன்ஸ் ஸ்ட்ராங்கா இருந்தா மட்டும்தான் அந்த எவிடன்ஸை அக்செப்ட் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறது தான். இது வந்து 1872ல ஒரு இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் அப்படின்னு ஒண்ணு பிரிட்டிஷ் கொண்டு வந்திருப்பாங்க. அதை ரீப்ளேஸ் பண்ணி இவங்க வந்து பாரதிய சாக்ஷ்ய அதிநயம் அப்படின்ட்டு ஒண்ணு ஸ்டார்ட் பண்ணாங்க. இது மூணுமே எதுக்காகனா இந்த ஜஸ்டிஸ் சிஸ்டமா ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றதுக்காக கொண்டு வந்தது. நெக்ஸ்ட் question number 5. Digboi, Moran, Sivasagar and Nahar Katia oil fields are located in which region of India? இந்த ஆயில் ஃபீல்ட்ஸ் எல்லாம் எந்த ரீஜன்ல லொகேட் ஆயிருக்கு? எங்கன்னா நார்த் ஈஸ்டர்ன் ரீஜன். எல்லாமே பாத்தீங்கன்னா அஸ்ஸாம்ல இருக்கக்கூடிய ஆயில் ஃபீல்ட்ஸ் தான். இந்த திக்பாய் அப்படிங்கிறது வந்து ஏசியாலே ஓல்டஸ்ட் ஆயில் ஃபீல்ட். 1889ல கன்ஸ்ட்ரக்ட் பண்ணது. ஓகே, ஏசியாவோட ஓல்டஸ்ட் ஆயில் ஃபீல்டே வந்து திக்பாய் தான். இது நாலுமே எங்க இருக்குன்னு பார்த்தோம்னா அஸ்ஸாம்ல இருக்கு. ஓகே, see here, Dikpa is Asia's oldest operational oil field with a historic refinery. 1889ல இருந்து till date வரைக்கும் அந்த ஆயில் ஃபீல்ட் ஆப்ரேஷனல்ல தான் இருக்கு. இது எல்லாமே வந்து பிரம்மபுத்திரா வேலி சைட்ல வேலி ரீஜன்ல பிரசன்ட் ஆயிருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் the term Swaravallis refer to what in Indian classical music? இந்தியன் கிளாசிக்கல் மியூசிக்ல ஸ்வரவலிஸ் அப்படின்னா என்னது? ஸ்வரம் அங்க வந்துச்சு. ஸ்வரம் அப்படின்னாலே மெலடி. ஓகே, ஸ்வரம் அந்த 7 ஸ்வரம் இருக்கு இல்லைங்களா? ஸ்வரம் வந்துச்சுனாலே அங்க வந்து மெலடி வோக்கல்ஸ் வந்துடணும். ஓகே, யா, ஸ்வரவலிஸ் அப்படின்னா அப்போ a melody composed using 7 notes of the scale. இந்த ஸ்வரம் வச்சுதான் வந்து பிட்ச் கண்ட்ரோல். இது வந்து ஒரு வாய்ஸ் வோக்கல் ஃபார்ம் தான் ஸ்வரம். ஓகே, அப்போ பிட்ச் கண்ட்ரோல், இந்த லைன் வாய்ஸ் கல்ச்சர் இதெல்லாமே எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும்னா ஸ்வரமை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் தாளம் அப்படின்னா என்னன்னா ரிதமிக் சைக்கிள். ரிதமிக் சைக்கிள் அப்படின்னா தாளம். எப்படி உங்களுக்கு சொல்றது? இப்போ ஒரு சாங் இருக்குன்னா இந்த லைனு அதுக்கு நெக்ஸ்ட் லைன் இதெல்லாம் வந்து இத்தனை டைம் போகணும், இத்தனை டைம் இந்த வேர்ட்ஸ் ரிப்பீட் ஆகணும், அந்த மாதிரி ஒரு ரிதமிக் சைக்கிள் இருக்குல்ல, அதுதான் தாளம் அப்படி சொல்றாங்க. நெக்ஸ்ட் அலங்கார் அப்படின்னாலே தமிழ்ல அலங்காரம் அப்படின்னா என்னது? அலங்கரிக்கிறது, ஆர்னமெண்ட் தானே. அதான் ornamentation and embellishment of ragam is known as alankar. Okay, and the rhythmic cycle is tala. எனக்கு இவ்வளோ மியூசிக்கல் டேர்ம்ஸ்லாம் தெரியாது. ஓகே, ஓ மை காட், சாரி, மேஜர் இந்தியா கமிஷன். Consider the following physiographic feature: Taurus, Spurs, Block Mountains, which are found in the Peninsula Plateau of India. எதுன்னு பார்த்தோன்னா இது மூணுமே பெனின்சுலா பிளேட்டிவ்ல இருக்கு. அது என்னது? டார்ஸ், ஸ்பர்ஸ் அண்ட் பிளாக் மவுண்டைன்ஸ்னு பார்த்தோம்னா அதுதான் இந்த இமேஜஸ். ஓகே,
இதுதான் டாஸ். இந்த கீழே இருக்கு பாத்தீங்களா, இதோ இதுதான் டாஸ். டார்ஸ் அப்படின்னா ஒண்ணுமே இல்ல. டார்ஸ் பேர்லயே இருக்கு பாருங்க, ரொம்ப ரஃப் அண்ட் டஃபா இருக்குல்ல டார் அப்படின்ட்டு. அப்போ பெரிய பெரிய ராக்ஸ இந்த மாதிரி மேல இப்படி டெபாசிட் ஆகி இப்படி நின்னுட்டு இருக்கும். ஏதோ அந்த ராக்க ஒருத்தர் வந்து மேல மேல வச்சு அரேஞ்ச் பண்ண மாதிரி நிக்கும். அந்த மாதிரி இருக்கிறது தான் டார்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. அண்ட் தென் ஸ்பர்ஸ் அப்படின்னா தோ இங்க இருக்கு இல்லையா இந்த மவுண்டன், ஒரு ஒரு வாட்டர் ரிவர், ஒரு வாட்டர் ஃப்ளோ மாதிரி இந்த மவுண்டன் பிரசன்ட் ஆகிருக்கு பாருங்க. அதோட வே இங்க ஒரு மவுண்டன் இருக்கு, இங்க ஒரு மவுண்டன், அப்புறம் இந்த ஜிக்ஸாகா கிறிஸ் கிராஸா இருக்கு இல்லையா, இந்த மாதிரி கிறிஸ் கிராஸ் மவுண்டன் ஃபார்ம் தான் வந்து ஸ்பர்ஸ் அப்படி சொல்லுவாங்க. ஓகே. இது வந்து வெஸ்டர்ன் காட்ஸ் ஈஸ்டர்ன் காட்ஸ்ல நிறைய பார்க்கலாம் இந்த ஸ்பர்ஸ் மவுண்டன். நெக்ஸ்ட் பிளாக் மவுண்டன் அப்படின்னா ஒண்ணும் கிடையாது. ஒரு ஒரு பிளாக் மட்டும் இப்படி இறங்கி இன்னொரு பிளாக் இப்படி ஏறி அப்போ இது மவுண்டெயினா ஃபார்ம் ஆயிரும்ல. இப்போ ஒரு ஒரு பிளேட்டிவ் ரீஜியன் இருக்கு, இது ஒரு பிளெயின்னு வச்சுக்கோங்க, இது ஒரு பிளெயினா, இந்த பிளெயின்ல ஒரு பார்ட் மட்டும் கீழே இறங்கிடுச்சு அப்படின்னா இந்த இந்த பார்ட் வந்து எப்படி இருக்கும், நமக்கு பாக்குறதுக்கே தூக்கி மேல தூக்கி நிக்கிற மாதிரி இருக்கும். அப்போ அது ஒரு மவுண்டெயினா இருக்கும். ஓகே, இதுதான் பிளாக் மவுண்டெயின்ஸ். இத வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா, இதான் பிளாக் மவுண்டெயின் சொல்லுவாங்க. இதை ரிஃப்ட் ஜோன் சொல்லுவாங்க. இது ஒரு பாருங்க RIFT, கிரேபன் ஆர் ரிஃப்ட் ஜோன், ஹார்ஸ்ட் ஆர் பிளாக், ஹார்ஸ்ட் ஆர் பிளாக். ஓகே. இந்த கீழே இருக்க இறங்கி இருக்குல்ல இந்த இது அந்த பார்ட்டை வந்து ஃபால்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இது ஃபால்ட். இது வந்து கிரேபன் ஆர் ரிஃப்ட். பள்ளமா இருக்கிறது கிரேபன் ஆர் ரிஃப்ட், மேடா இருக்கிறது ஹார்ஸ்ட் பிளாக். ஓகே, இது வந்து சாத்புரா விந்தியா அந்த ரேஞ்சஸ்ல இந்த மாதிரி பிளாக் மவுண்டன் நிறைய பார்க்கலாம். Which building materials were primarily used in constructing Purana Kila? புராண கிலா அப்படின்றது முகல் பீரியட்ல ஹுமாயூனும் ஷெர்ஷா சூரியும் கட்டின பில்டிங் அப்படின்றத நம்ம பார்த்தோம் இதுக்கு முன்னாடி. கரெக்டா? அது அதோட கேட் என்ன மெட்டீரியல கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்க அப்படின்னு ஒரு கொஸ்டின் வந்துச்சுல. என்ன மெட்டீரியல்ல கேட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருப்பாங்க சொல்லுங்க பாப்போம். ஞாபகம் வருதான்னு பாருங்க. டே 4ல ஃபர்ஸ்ட் கொஸ்டினே இதா இருந்திருக்கும். ஓகேங்களா? எதுலன்னா ரெட் சாண்ட்ஸ்டோன் யூஸ் பண்ணிருப்பாங்க அப்படின்னு பார்த்திருப்போம். கேட் வந்து ரெட் சாண்ட்ஸ்டோன்ல கட்டியிருப்பாங்கன்னு பார்த்திருப்போம். ஆனா இந்த புராண கிலா ஃபுல் பில்டிங் யூஸ் பண்றதுக்கு என்னென்னலாம் யூஸ் பண்ணாங்க பார்த்தோம்னா சேம் சாண்ட்ஸ்டோன் யூஸ் பண்ணாங்க. அண்ட் தென் உள்ள இன்னும் டெக்கரேஷனுக்காக ஒரு சில இடத்துல மார்பிள்ல இன்லே பண்ணிருப்பாங்க. ஓகேங்களா? அப்ப ரெட் சாண்ட்ஸ்டோன் அண்ட் மார்பிள். ஃபர்ஸ்ட் ஹுமாயூன் கட்ட ஆரம்பிச்சிருப்பாரு, ஒரு 5 வருஷம் தான் அவர் கட்டியிருப்பாரு. அதுக்குள்ள ஷெர்ஷா சூரி வந்து டெல்லியை டேக் ஓவர் பண்றப்போ இந்த கன்ஸ்ட்ரக்ஷனையும் அவரே கம்ப்ளீட் பண்ணிருப்பாரு. ஓகே. நெக்ஸ்ட், during the Solung festival celebrated by the Adi tribe of Arunachal Pradesh, which traditional drink is shared to promote social bonding? அதாவது சோலும் அப்படின்ற ஒரு ஃபெஸ்டிவல்ல செலிப்ரேட் பண்றாங்க அருணாச்சல் பிரதேஷ்ல. அந்த ஃபெஸ்டிவல் அப்போ அவங்க என்ன ட்ரிங்க் குடிப்பாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து ஒரு ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல். அப்போ என்ன ட்ரிங்க் அவங்க ஷேர் பண்ணிப்பாங்கன்னு பார்த்தோம்னா ஒரு ரைஸ்ல செஞ்ச ஒரு பீர், ரைஸ் பீர். ஓகே, அவங்க லாங்குவேஜ்ல ரைஸ் பீர் அப்படின்னா அப்பாங். ஓகே, ரைஸ் பீரை தான் அவங்க ஷேர் பண்ணிப்பாங்க. ரைஸ் பீர் அவங்க லாங்குவேஜ்ல அப்பாங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இப்ப மத்ததெல்லாம் என்னன்னா இந்த சோமா அப்படின்னா வேதிக் பீரியட்ல ஒரு ட்ரிங்க் சோமா பானம் அப்படிலாம் சொல்லுவாங்க. அதுதான், வேற ஒண்ணு கிடையாது. அதுவுமே ஆல்கஹாலிக் தான். துப்பா அப்படின்னா நூடுல் சூப்பா. துப்பா அப்படிங்கிறது நூடுல் சூப். சங் அப்படிங்கிறது ஆல்கஹால் தான். அது வந்து பார்லியே ஃபெர்மெண்ட் பண்ண ட்ரிங்க்.
ரைஸ் பீர்னா அப்பாங்க, பார்லி ஃபர்மெண்ட் பண்ண ட்ரிங்க் சங்க். அது வந்து லடாக், சிக்கிம் இந்த ரீஜன்ல எல்லாம் மோஸ்ட் காமன். ஓகே, நெக்ஸ்ட். The drainage system at Mohenjo-daro was notable because each house was connected to Mohenjo-daro drainage system எப்படி இருக்கும்னு பார்த்தோம். இது ரொம்ப ஃபேமஸ் எதுக்காக? இவங்களுடைய அந்த அர்பன் சிவிலைசேஷனுக்காக தானே ஃபேமஸே இண்டஸ் வேலி சிவிலைசேஷன். அதுல ஒரு சைட், அதுல மேஜர் சைட் தான் இந்த மொஹஞ்சந்தாரோ. அதோட ட்ரைனேஜ் சிஸ்டம் எப்படி இருக்கும்னா கவர்டு ஸ்ட்ரீட் ட்ரெயின். ஓகே, அது என்ன கவர்டு ஸ்ட்ரீட் ட்ரெயின்னா அங்க இருக்கக்கூடிய ஸ்ட்ரீட்ஸ் எல்லாத்துலயுமே இப்போ அவங்க வந்து ரெக்டாங்குலர் இப்படிதானே இது பண்ணாங்க. அங்க இருக்க இதுதான் இப்ப அங்க ஏரியான்னு வச்சுக்கோங்க. ஓகே, இதுதான் அவங்க ஏரியா, இது அவங்க ஸ்ட்ரீட், அவங்க ரோடு. இங்க ஒரு வீடு இருக்கு, இங்க ஒரு வீடு இருக்கு, இந்த மாதிரி. இப்ப இங்க ஒரு ஸ்ட்ரீட் போகுது, இது ஒரு ஸ்ட்ரீட். ஓகே, இங்க ஒரு வீடு இருக்கு. ஓகே, இந்த மாதிரி வெல் பிளானடு சிட்டி தான் அந்த மொஹஞ்சந்தாரோ. இதுதான் அவங்க ட்ரைனேஜ் சிஸ்டம். அவங்களோட ஸ்ட்ரீட்ல 2 சைடும் இந்த மாதிரி கவர் பண்ணி ட்ரைனேஜ் வந்து போகும். ஓகே, இந்த மாதிரி ட்ரைனேஜ் சிஸ்டம் தான் மொஹஞ்சந்தாரோல இருந்துச்சு. ஓகே, house drains emptied into covered brick lined street drains. ஸ்ட்ரீட் ட்ரெயின்ஸ்ல அதுவும் கவர் பண்ணி தான் இருக்கும், ஓப்பன்ல இருக்காது. ஓகேங்களா, இன்க்ளூட இன்ஸ்பெக்ஷன் சேம்பர்ஸ், அதாவது நடுவுல வந்து ஏதாச்சும் அதுல அடைப்பு ஏதாச்சும் இருந்துச்சுன்னா, இப்போலாம் இருக்கு இல்லையா ரோட்ல, சிட்டிஸ்ல எல்லாம் ரோட்ல எல்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி சேம்பர்ஸுமே இருந்துச்சுன்னு சொல்றாங்க. ஓகே, கிரேடியன்ட் கண்ட்ரோல், சோக் பெட்ஸ் எல்லாமே ரொம்ப அட்வான்ஸான அர்பன் சானிடேஷன் தான் இருந்துச்சு ஹரப்பன் சிட்டிஸ்ல. அதுக்கு எக்ஸாம்பிள் தான் இந்த ட்ரைனேஜ் சிஸ்டம். And the next question என்னன்னா, which statement regarding to golden raid and card system in kabaddi? கோல்டன் ரைட் அப்படின்னா என்னது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கபடியில கோல்டன் ரைட் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டா இதுக்கு ஆன்சர் வந்துடும். என்னன்னா கோல்டன் ரைட்னா என்னன்னா, இப்போ ஒரு கபடி மேட்ச் வந்து ஒரு 40 மினிட்ஸ் நடக்குமா? ஓகே, கபடி மேட்ச் வந்து எவ்வளவு நேரம் நடக்கும்? ஒரு 40 மினிட்ஸ் நடக்கும்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஒரு 40 மினிட் ரெகுலேஷனுக்கு அப்புறமா கேம் வந்து டை ஆயிடுச்சு. கேம் வந்து டை ஆனதுக்கு அப்புறமா இவங்க டை பிரேக்கருக்காக 2 டீமுக்குமே 5 ரைட்ஸ் கொடுப்பாங்க, அடிஷனல் ரைட்ஸ். அந்த 5 ரைட்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமும் அந்த கேம் டையாவே இருந்துச்சு அப்படின்னா அப்போ கோல்டன் ரைட் அப்படின்னு ஒண்ணு நடக்கும். அது என்னன்னா ஃப்ரெஷ் டாஸ். ஃப்ரெஷ்ஷா அப்போ அகைன் டாஸ் போட்டு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஓகே, அதுதான் வந்து கோல்டன் ரைட். One sec. Next question. What was the major challenge for agriculture in the Chola kingdom apart from rocky land? அதாவது சோழா கிங்டம் அந்த டைம்ல வந்து அக்ரிகல்ச்சர் பண்றதுக்கு அவங்களுக்கு மேஜர் சேலஞ்சா என்ன இருந்துச்சுன்னு பார்த்தோம்னா, ஒண்ணு வந்து அவங்களோட லேண்ட் ஃபார்ம், அலுவியல் ஃபர்டைலான அலுவியல் சாயில் தான். அந்த அவங்களோட லேண்ட் ஃபார்ம் வந்து ரொம்ப ஹார்டா இருக்கும். அதுக்கப்புறம் என்னன்னா, இந்த சோழா கிங்டம் பார்த்தோம்னா கோரமண்டல் கோஸ்ட் ரீஜன், காவேரி பெல்ட் அந்த ஏரியால அமைஞ்சிருக்கும். ஓகேயா, அது காவேரி பெல்ட் வந்து எப்படின்னா அது ஒரு ரெயின் ஷேடோ ரீஜியன். இந்த வெஸ்டர்ன் காட்ஸோடைய ரெயின் ஷேடோ ரீஜியன்ல அது அமைஞ்சிருக்கும். அதனால அந்த ரெயின் வந்து ரொம்ப கம்மியா தான் வரும். ஆனா அந்த லேண்ட் ஃபர்டைல் லேண்டு. ஓகே, ஆனா அந்த ரெயின் வந்து கம்மியா தான் வரும். அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் வாட்டருக்கு டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடியது இந்த காவேரி ரிவர் பெல்ட் தான். ஓகே, காவேரி ரிவர் பெல்ட் தான் ஃபுல்லா டிபெண்ட் பண்ணி இருக்கிறதுனால அப்ப அவங்களுக்கு அந்த இரிகேஷன் வாட்டர், இரிகேஷன் கெனால்ஸ், டேங்க்ஸ்
இதெல்லாமே அவங்க ப்ராப்பரா வச்சுட்டு இருந்தா மட்டும்தான் அவங்களோட அக்ரிகல்ச்சர் நல்லா போகும். இதுக்காக தான் அவங்க வந்து இருக்கிறதுலே கிரேட்டஸ்ட் டேம் கிராண்ட் கல்லணை இருக்கு இல்லையா, அதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணதுக்கான ரீசனே இதுதான். ஓகே, அப்ப அவங்களுக்கு வந்து இன்னொரு மேஜர் சேலஞ்சா எது இருந்துச்சுன்னா இரிகேஷன் வாட்டர். ஓகே, நெக்ஸ்ட் போவோமா? Consider the following statements about recent national basketball championships. நேஷனல் பாஸ்கெட்பால் சாம்பியன்ஷிப்ல சீனியர் மென்ஸ் டைட்டில் தமிழ்நாடு தான் வின் பண்ணாங்களா கேட்டீங்கன்னா கரெக்ட், தமிழ்நாடு தான் 74th சீனியர் மென்ஸ் டைட்டில் வின் பண்ணியிருப்பாங்க. அண்ட் ராஜஸ்தான் வந்து 39th யூத் பாய்ஸ் அண்ட் கர்நாடகா வந்து யூத் கேர்ள்ஸ் டைட்டிலையும் வின் பண்ணியிருப்பாங்க. ஓகே, போத் 1 and 2 ஆர் கரெக்ட். நெக்ஸ்ட், the Kaladan multi-modal transit transport project links India with which country? இது என்னன்னா கலடன் மல்டி-மாடல் டிரான்சிட் டிரான்ஸ்போர்ட் ப்ராஜெக்ட் அப்படின்னா இது வந்து இந்தியாவையும் மியான்மரையும் ட்ரேட் ரூட் ஈஸியா டிரான்ஸ்போர்டேஷன் ஈஸியா இருக்கணும் அப்படின்றதுக்காக பண்ணப்பட்ட ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட் தான் இது. என்ன அப்படின்னா இந்தியால ஃபர்ஸ்ட் கல்கத்தா இங்க இருக்கா, இந்தியால கல்கத்தால இருந்து மியான்மருக்கு ஒரு சி வழியா சிட்வே போர்ட், மியான்மர்ல சிட்வே போர்ட் இதோ கொடுத்துருக்காங்க பாருங்க, மியான்மர்ல சிட்வே போர்ட். கல்கத்தால இருந்து இந்த சிட்வே போர்ட் மியான்மருக்கு சி ரூட். ஓகே, சி ரூட்ல போயிட்டு இதுக்கு ஆல்டர்னேட்டிவா மிசோரம்ல எய்ஸ்வால் அப்படின்ற பிளேஸ்ல இருந்து ரோடு வழியா மியான்மருக்கு ரோடு வழியா அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு. ஓகே, இது வந்து இந்த சிலுகிரி அப்படின்ற போர்ட்டை தாண்டி வரக்கூடியது. ஓகே, இந்த ரோட் கனெக்டிவிட்டி, இந்த சி ரூட் பிளஸ் இந்த ரோட் கனெக்டிவிட்டி, இந்த ஒரு டிரான்ஸ்போர்ட் ப்ராஜெக்ட் அதுதான் வந்து இந்த கலதன் மல்டி மாடல் டிரான்சிட் டிரான்ஸ்போர்ட் ப்ராஜெக்ட். ஓகே, இது வந்து நார்த் ஈஸ்ட் இந்தியாவோட சி ரூட்டை ஆல்டர்னேட்டிவா ரோட் ரூட்டுக்கு மாத்திருப்பாங்க. Next question. The Namesake is a famous novel by which India-American author? Namesake அப்படின்ற புக் எழுதுனது யாருன்னு பார்த்தோம்னா ஜம்பா லஹிரி அப்படிங்கிறவங்க தான் எழுதியிருப்பாங்க. அது என்ன நேம்சேக் அப்படின்னு கேட்டீங்கன்னா யூஎஸ்ல இருந்து வந்தக்கூடிய இன்மைக்ரன்ஸ் அவங்களோட லைஃப் ஸ்டைல் எக்ஸ்ப்ளோர் பண்ணி எழுதுனதுதான். இத வந்து ஒரு பிலிமாவே மிரா நாயர் அப்படிங்கிறவரு டைரக்ட் பண்ணிருப்பாரு. ஓகே, நேம்சேக் அப்படின்றத படமாவே எடுத்திருப்பாரு மிரா நாயர் அப்படிங்கிறவர். நெக்ஸ்ட், இந்த ஜும்பா லாஹிரி அப்படிங்கிறவங்க இன்டர்பிரேட்டர் ஆஃப் மேலடிஸ் அப்படின்ற ஒரு புக்குக்கு புலிட்சர் அவார்டை வின் பண்ணாங்க. ஓகே, இதுவும் அவங்களோட புக் நேம் தான். இந்த புக்குக்கு தான் புலிட்சர் அவார்ட் அவங்களுக்கு கிடைச்சது. Next, which statement is correct regarding population stabilization? Population stabilization அப்படின்னா என்னது? ஃபர்ஸ்ட் பாப்புலேஷன் ஸ்டெபிலைஸ்டா இருக்கணும். இந்த இது சொல்றப்போ என்ன மீனிங் நமக்கு புரியுதோ அதுதான் இதுக்கான உண்மையான அர்த்தமே. பாப்புலேஷன் அப்ப ஸ்டேபிளா இருக்கணும், ஏறவும் கூடாது இறங்கவும் கூடாது, அதுதான். அப்போ அதை பத்தி சொல்றதுல எது கரெக்டா வருதுன்னு பாப்போமா? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏல என்ன கொடுத்திருக்காங்க? ஸ்டெபிலைசேஷன் occurs when birth rate exceeds death rate.
டெத் ரேட்டை விட பர்த் ரேட் ஏறிச்சுன்னா அது எப்படி ஸ்டெபிலைஸ் ஆகும்? பாப்புலேஷன் இன்க்ரீஸ் தானே ஆகும். அப்போ இது தப்பு. Stabilization is reached when fertility rate drops to 0. fertility rate 0க்கு drop ஆயிடுச்சுன்னா பாப்புலேஷன் ஆப்வியஸ்லி கம்மியாயிரும். யாருமே பொறுக்கலன்னா பாப்புலேஷன் எப்படி ஸ்டேபிளா இருக்கும்? கம்மியாயிரும். அப்ப இதுவும் தப்பு. Stabilization occurs when birth and death rate are nearly equal. Obviously correct. ஓரளவுக்கு 10 பேர் செத்து போறாங்கன்னா ஒரு 10 பேர் பிறந்தாங்கன்னா பாப்புலேஷன் ஈக்குவலா ஆயிடும்ல, ஸ்டேபிளா தானே இருக்கும். அப்படி இல்லைன்னா 10 பேர் இறந்து போற இடத்துல 9 மெம்பர்ஸ் பிறந்தாலோ இல்ல 11 மெம்பர்ஸ் பிறந்தாலும் கூட அது வந்து ஸ்டேபிளா தான், அவ்வளோ ஹைக் ஏற்படாது, அவ்வளோ ஷார்ப் ஃபாலும் இருக்காது. அப்போ நியர்லி பர்த் ரேட் டெத் ரேட் ஈக்குவலா இருந்தாதான் பாப்புலேஷன் ஸ்டேபிளா இருக்கும். ஸ்டெபிலைசேஷன் ரெஃபர்ஸ் டு டபுளிங். அது எப்படிப்பா டபுள் ஆச்சுன்னா அது ஸ்டேபிள்னு எப்படி சொல்லுவாங்க? ஆப்வியஸ்லி ராங். இது எலிமினேஷன் மெத்தட்ல போட்டோன்னா இந்த கொஸ்டினுக்கு ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். 0 low natural increase when birth rate equal death rate. இந்த அப்ராக்சிமேட்லி தான் கொடுத்துருக்காங்க பாருங்க. ரொம்ப ஈக்குவலா இருக்கணும்னு அவசியம் கிடையாது, கொஞ்சம் ஃபிளக்சுவேட் ஆனா கூட பரவாயில்ல. அதுதான் ஸ்டெபிலைசேஷன். இப்போ கரண்ட் டைம்ல ஃபர்டிலிட்டி ரேட் இந்தியா வந்து 2.1. அது என்னன்னு கேட்டீங்கன்னா ஆவரேஜா ஒரு விமென்க்கு ரெண்டு சைல்ட் பிறக்குறாங்க, அதான். ஓகே. டெமோகிராஃபிக் டிரான்சிஷன்ல பாத்தீங்கன்னா ஆக்சுவலி 5 ஸ்டேஜஸ் இருக்கு. அதுல இப்போ இந்த ஸ்டெபிலைசேஷன் ஸ்டேஜ் வந்து ஸ்டேஜ் 4 அப்படின்னு சொல்றாங்க. அது என்ன 5 ஸ்டேஜஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் 1. ஸ்டேஜ் 1 அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்டேஜ் 1 வந்து 1920க்கு முன்னாடி. ஓகே, 1920க்கு முன்னாடி ஸ்டேஜ் 1. அது என்னன்னா ஹை பர்த் ரேட். இந்த பக்கம் பர்த் ரேட் வச்சுக்கோங்க, இந்த பக்கம் டெத் ரேட். பர்த் ரேட் ஹையா இருக்கும், டெத் ரேட்டும் ஹையா இருக்கும். இப்போ இது வந்து ஸ்டேஜ் 1. ஓகே, 1920க்கு முன்னாடி. நெக்ஸ்ட் இப்போ ஸ்டேஜ் 2. ஸ்டேஜ் 2 வந்து 1921ல இருந்து 1990 வரைக்கும்னு வச்சுக்கோங்களேன். சேம் பர்த் ரேட் ஹையா இருக்கும், ஆனால் டெத் ரேட் மட்டும் குறைஞ்சிடுச்சு. அப்போ பாப்புலேஷன் ஓரளவுக்கு இன்க்ரீஸ் ஆக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன் சொல்லலாம் அந்த ஸ்டேஜ் 2. டெத் ரேட் கம்மியா இருந்துச்சு, ஆனால் பர்த் ரேட் ஹையா இருந்துச்சு. நெக்ஸ்ட் ஸ்டேஜ் 3ல வந்து 1991ல இருந்து இப்போ பிரசன்ட் வரைக்கும், இப்ப வரைக்கும் ஓரளவுக்கு. அது என்னன்னா பர்த் ரேட்டும் லோ, டெத் ரேட்டும் லோ. அப்போ ஓரளவுக்கு இங்க வந்து பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோர்ட் ஆச்சா? இங்க ஓரளவுக்கு இங்க ஒரு பாப்புலேஷன் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, இங்க அதுவே எக்ஸ்ப்ளோர்ட் ஆயிடுச்சு. இங்க கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆச்சு, ஏன்னா பர்த் ரேட்டுமே கம்மியாயிடுச்சு. நெக்ஸ்ட் ஸ்டேஜ் 4. இதுதான் ஸ்டெபிலைசேஷனை நோக்கி போறது. நம்ம வந்து இப்போ ஓரளவுக்கு ஸ்டெபிலைசேஷன் கிட்ட தான் இருக்கும். ஓரளவுக்கு ரெண்டுமே வந்து ஈக்குவலா இருக்கும். அப்போ இது வந்து ஸ்டெபிலைசேஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஸ்டேஜ் 5 அப்படிங்கிறது வந்து 2070க்கு அப்புறமா. அப்போ வந்து அகைன் பர்த் ரேட்டுமே லோவா இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் வந்திருக்கும். ஓகே, ஆனா அது வந்து இப்போ அசம்ஷன்ல தான் இருக்கு. புரிஞ்சா? நெக்ஸ்ட், Ajit Doval is known as a key figure in India's strategic affairs, remains the nation's security advisor in light of his ongoing tenure and recent developments. Which of the following statements best reflects his status as of July 2025? அதாவது அஜித் தோவல் இருக்காரு இல்லையா, அஜித் தோவல் யாரு? அவரு தான் நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர். அவரை பத்தி எந்த ஆப்ஷன்ல கரெக்டா கொடுத்துருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. Tenure as a national security advisor began in June 2025. தப்பு. ஏன்னா 2025ல ஆக்சுவலி அவரோட 3rd term
அவரு 2014ல இருந்தே அஜித் தோவல் தான் நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஓகேங்களா? அப்போ இந்த தப்பு. And then he holds the ex-officio rank equivalent to cabinet secretary. No, 2025ல அவர் மறுபடியும் அப்பாயிண்ட் ஆனதுக்கு அப்புறமா இவருக்கு கேபினட் மினிஸ்டர் ரேங்க். ஓகே, கேபினட் செக்ரட்டரி விட மேல கேபினட் மினிஸ்டர் ரேங்க் கொடுத்திருப்பாங்க. கேபினட் செக்ரட்டரி ரேங்க் கிடையாது. Next, he was reappointed in June 2024. Position is co-terminus with the PM's term. Holds rank of cabinet minister. Of course, correct. இப்பதான் சொன்னேன், இவருக்கு கேபினட் மினிஸ்டர் ரேங்க் கொடுத்திருப்பாங்க. அண்ட் தென் இவர் 2024ல ரீஅப்பாயிண்ட் பண்ணிருப்பாங்க. 2024ல இவரை ரீஅப்பாயிண்ட் பண்ணப்போ என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இப்போ பிஎம் டேர்ம் இருக்கு இல்லையா, அது என்ன கோ-டெர்மினஸ் வித் பிஎம்ஸ் டேர்ம் அப்படின்னா, பிஎம் எவ்வளவு நாள் பிஎம்ஆ இருக்கிறாரோ அவ்வளவு நாள் அஜித் தோவல் நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசராகவே இருப்பாரு. அதுதான். ஓகே, பிஎம் நாளைக்கு பிஎம்க்கு ஏதாச்சும் பிஎம் ரிசைன் பண்றாங்களோ ஏதோ ஒண்ணு பண்றாங்கன்னா அஜித் தோவலும் அவர் கூடவே சேர்ந்து ரிசைன் பண்ணிடணும். அது பேர் தான் கோ-டெர்மினஸ். ஓகே, அவர் எவ்வளவு நாள் இருக்காரோ அவ்வளவு நாள் தான் இவரால இருக்க முடியும். அது எவ்வளவு நாளா இருந்தாலும் சரி. As National Security Advisor, his primary role, no, நேஷனல் செக்யூரிட்டி கவுன்சிலோடைய சேர்மன் யாருன்னு பார்த்தோன்னா பிரைம் மினிஸ்டர். ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்க, நேஷனல் செக்யூரிட்டி கவுன்சிலோட சேர்மன் வந்து பிரைம் மினிஸ்டர் தான் இருப்பாரு. அவர் கூட நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசரா தான் அஜித் தோவல் இருப்பாரு. Next question, which combination of athletics winner at 2025 National Games is entirely correct? Option A, Parul Chowdhury, 3000 meter steeplechase chase, Jyoti Yaraji, 100 meter hurdle. Actually, option A is correct. பருள் சௌத்ரி வந்து ஸ்டீப்ளேச்சேஸ் தான், அவரு தான் ஃபேமஸ். இந்தியால இப்போதைக்கு ஸ்டீப்ளேச்சேஸ்க்கு நல்ல ஒரு க்ரோயிங்கா இருக்கக்கூடிய அத்லெட் பார்த்தா அது பருள் சௌத்ரி தான். ஓகே, அண்ட் ஜோதி யாராஜி 100 மீட்டர் ஹர்டில், இது கரெக்ட் தான். நெக்ஸ்ட்னா என்ன தப்புன்னு பார்க்கலாம். லோவ்லினா பார்கென் ஹர்டில்ஸா? கிடையவே கிடையாது. லோவ்லினா பார்கென் இஸ் பாக்ஸர். ஓகே, அண்ட் தென் அம்மோன் ஜாக்கோப் அப்படிங்கிறவங்களும் ஒரு அத்லீட், ஸ்பிரிண்டர். அவங்க ஷார்ட் புட் கிடையாது, ஷி வாஸ் ஸ்பிரிண்டர். ஸ்வப்னி குசாலே, சரோஜித் சிங், ரெண்டு பேருமே ஷூட்டிங். சரோஜித் சிங் மானு பேக்கர் கூட அந்த 10 மீட்டர் ஏர் பிஸ்டல்ல வின் பண்ணிருப்பாரு இல்லையா. ஸ்வப்னில் குசாலேங்கிறவங்களும் 50 மீட்டர் ரைஃபிள் 3 பொசிஷன்ல வின் பண்ணிருப்பாங்க. தென் again Jyoti, இப்பதான் பார்த்தோம், Jyoti was hurdles not relay. Amit Jacob is sprinter not under wrestling. Okay, next. Under Article 258A, what power is granted to states? Article 258A என்ன சொல்லுது அப்படின்னா, இப்போ யூனியன் ஃபர்ஸ்ட் 258 பார்த்துட்டு வந்துருவோம். ஓகேங்களா, ஆர்டிகல் 258 பார்த்துட்டு வருவோம். ஃபர்ஸ்ட் ஆர்டிகல் 258 என்ன சொல்லும்னா, யூனியன் ஒரு லாவை மேக் பண்றாங்க அப்படின்னா அந்த லா ஒரு ஸ்டேட்டுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்றப்போ இந்த லாவோடைய எக்ஸிக்யூட்டிவ் பவரை மட்டும் டிரான்ஸ்ஃபர் பண்ணி அந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு கொடுப்பாங்க. அது ஆர்டிகல் 258 சொல்றது. ஓகே, இதுக்கு டைரக்ட் உல்டாவா சொல்றதுதான் ஆர்டிகல் 258A. அது என்ன, ஸ்டேட் வந்து ஒரு லாவை மேக் பண்ணிருப்பாங்க, அதை எக்ஸிக்யூட் பண்ற பவரை மட்டும் யூனியன் கையில கொடுப்பாங்க. ஓகே, யூனியன் நீங்க இதை பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, எக்ஸிகியூஷன் பவர் மட்டும்தான். ஓகேங்களா, அதை மட்டும் யூனியன் கையில கொடுப்பாங்க. அதுதான் ஆர்டிகல் 258A. Here state government can with யூனியனோட கன்சென்ட் assign யூனியன் ஃபங்க்ஷன் to its officer. ஸ்டேட் வந்து ஃபங்க்ஷன் அந்த எக்ஸிக்யூட்டிவ் பவரை மட்டும் யூனியனுக்கு கொடுப்பாங்க, நீங்க எந்த ஃபங்க்ஷனை பண்ணி கொடுங்க அப்படின்ட்டு. ஓகே, நாட் a legislative transfer, only executive transfer. Next question number 20 is about photoelectric effect. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணா ஃபர்ஸ்ட் நமக்கு போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் அப்படின்னா என்னன்னு தெரியணும். கரெக்டா? போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் அப்படின்னா ஒன்றும் கிடையாது, ஈஸியா சொல்லித்தரேன் பாருங்க. இப்போ ஒரு லைட் இருக்கு, லைட்ன்றது ஒரு ரேவா நமக்கு தெரியுது இல்லையா. அந்த லைட்
அப்படிங்கிறது நிறைய குட்டி குட்டி எனர்ஜி பார்ட்டிகல்ஸ் எல்லாமே பேக் பண்ணி, ஓகே, நிறைய இந்த மாதிரி குட்டி 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 எனர்ஜி பார்ட்டிகல்ஸ் எல்லாமே பேக் பண்ணி வேவா வரக்கூடியதுதான் இந்த லைட். ஓகே, இந்த ஒரு குட்டி குட்டி எனர்ஜி பார்ட்டிகல்ஸ் தான் ஃபோட்டான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த ஃபோட்டான்ஸ் ஒரு மெட்டல் சர்ஃபேஸ் மேல இது வந்து ஹிட் ஆகுதுல்ல, ஹிட் ஆகுறப்போ அதுக்கு இந்த ஒரு லைட் இந்த ஒரு வேவ்ல இருந்து வெளியில போறதுக்கான ஒரு எனர்ஜி கிடைக்கும். எனர்ஜி கிடைச்சி இப்படி ஸ்கேட்டர் ஆகி எல்லா ஃபோட்டான்ஸும் தெரிச்சு ஓடிடும். ஓகே, இந்த எஸ்கேப் ஆகுது பாத்தீங்கன்னா, இதுதான் போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட். இந்த ஃபோட்டான்ஸ் இந்த சர்ஃபேஸ்ல ஹிட் ஆகி வெளியே போகும். இது எப்படின்னா ஒரு சர்டன் ஃப்ரீக்வன்சில, ஃப்ரீக்வன்சி அப்படின்னா ஸ்பீடுன்ற மாதிரி வச்சுக்கலாமா? இந்த ஃபோட்டான்ஸ் அந்த லைட் ரே எவ்வளவு ஃப்ரீக்வன்சில வருதோ அதுக்கு ஏத்த மாதிரி அதுக்கு எனர்ஜி கிடைக்கும், அதுக்கு ஏத்த மாதிரி அது எஸ்கேப் ஆகி வெளியே ஓடிடும். அந்த இந்த லைட் வேவ் வந்து இது எவ்வளோ இன்டென்சிட்டி மீன்ஸ் எவ்வளோ வெயிட், எவ்வளோ கனமா வருது. இப்போ இப்படி ஒரு வேவ் போட்டேன்னா இவ்வளோ பெருசு வந்தாலுமே, இவ்வளோ பெருசு வந்து இந்த மெட்டல் சர்ஃபேஸ்ல ஹிட் பண்ணாலுமே இந்த ஃபோட்டான்ஸ் என்ன ஸ்பீட்ல வந்து இங்க ஹிட் ஆகுதோ அதுக்கேத்த மாதிரி தான் அதுக்கு எனர்ஜி கிடைக்குமே தவிர, ஒரு பஞ்ச் ஆஃப் லைட் வந்து விழுது அதனால இதுக்கு நிறைய எனர்ஜி கிடைக்குமானா கிடைக்காது. It completely depends on the frequency on which it falls on the surface. Okay, அதாவது இந்த லைட் எவ்வளோ ஃப்ரீக்வன்சில வந்து இடிக்குதோ, ஓகே, இதுதான் அந்த மெட்டல் சர்ஃபேஸ்னா அந்த லைட் எவ்வளோ ஃப்ரீக்வன்சில வந்து இடிக்குதோ அவ்வளோ எனர்ஜி கிடைக்கும் அதுக்கு. ஓகே, அண்ட் தென் ஒரு குறிப்பிட்ட ஃப்ரீக்வன்சில தான் அதுக்கு அந்த பவர் வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 20 ஃப்ரீக்வன்சில இந்த ஃபோட்டானுக்கு இங்க இருந்து எஸ்கேப் ஆகி வெளியில போறதுக்கான பவர் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 20 ஃப்ரீக்வன்சியை தான் த்ரெஷ்ஹோல்ட் ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, எந்த குறிப்பிட்ட ஃப்ரீக்வன்சில அதுக்கு பவர் கிடைக்குதோ அந்த ஃப்ரீக்வன்சி பேரு த்ரெஷ்ஹோல்ட் ஃப்ரீக்வன்சி. அந்த த்ரெஷ்ஹோல்ட் ஃப்ரீக்வன்சிக்கு முன்னாடி நீங்க எவ்வளோ இன்டென்சிட்டியில, அதாவது எவ்வளோ கனமா எவ்வளோ நிறைய பாஸ் பண்ணீங்கனாலும் ஃபோட்டான்ஸ் வெளியே போகவே போகாது, அதாவது எமிஷன் நடக்கவே நடக்காது. ஆனா அந்த ஃப்ரீக்வன்சிக்கு அப்புறமா நீங்க ஏத்த ஐ மீன் ஃப்ரீக்வன்சியை இன்க்ரீஸ் பண்ண 25, 26, 30 அப்படின்னு இன்க்ரீஸ் பண்ண வெளியில போகுது இல்லையா அந்த ஃபோட்டான்ஸ், அதுக்கு எக்ஸ்ட்ரா பவர் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். ஓகே, இப்போ வந்து இந்த கொஸ்டின்ல இந்த 3 ஸ்டேட்மெண்ட்டையும் படிங்க. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த 3 ஸ்டேட்மெண்ட்டையும் படிங்க. இவ்வளவுதான் போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட். இதுல இதை தாண்டி வேற எதுவும் இல்ல. The kinetic energy of emitted photoelectrons increases with increasing intensity of incident light. கைனடிக் எனர்ஜினா என்னது? அது வெளியே ஓடுறப்போ அதுக்கு எவ்வளவு எனர்ஜி இருக்குன்றது தானே. இந்த போட்டோ எலக்ட்ரான் வெளியில ஓடுறப்போ அதுக்கு எவ்வளவு எனர்ஜி கிடைக்கும் அப்படின்றது கம்ப்ளீட்லி எதை டிபெண்ட் பண்ணிருக்கும்னு சொன்னேன்? ஃப்ரீக்வன்சியை தான் டிபெண்ட் பண்ணியிருக்கோம். இன்டென்சிட்டி அதோட கனமா அதிகமா ஆக்குறதுனால அதுக்கு நிறைய பவர் கிடைக்குமா? கிடைக்காது. நோ. அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. புரியுதுல நான் என்ன சொல்ல வரேன்ட்டு? The photoelectric effect demonstrate the particle nature of light. இப்போ ஒரு பார்ட்டிகளுக்கு ஒரு கெப்பாசிட்டி இருக்கும். இப்போ ஒரு லைட்டான பார்ட்டிகல் அப்படின்னா அது கொஞ்சம் சீக்கிரமா கொஞ்சம் கம்மி ஃப்ரீக்வன்சிலேயே ஈஸியா எஸ்கேப் ஆயிடும். பார்ட்டிகல் ஹெவியா இருந்துச்சுன்னா அதோட த்ரெஷ்ஹோல்டு ஃப்ரீக்வன்சி அதிகமா இருக்கும். ஓகே, அதுதான் இந்த போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் மூலயமா நான் அந்த பார்ட்டிகளோட நேச்சரை படிப்பேன். அந்த லைட்குள்ள இருக்கக்கூடிய அந்த போட்டான்ஸோடைய நேச்சரை என்னால படிக்க முடியும் அப்படிங்கிறது தான். கரெக்டான? கரெக்ட். And that is a threshold frequency below which no photo emission occurs regardless of intensity. அதாவது இன்டென்சிட்டியை நான் கன்சிடர் பண்ண மாட்டேன். த்ரெஷ்ஹோல்ட் ஃப்ரீக்வன்சி கீழே எனக்கு போட்டோ எமிஷனே நடக்காது. கரெக்ட் தானே? கரெக்ட். அப்போ கரெக்ட் ஆன்சர் இஸ் 2 and 3. ஓகேயா? நெக்ஸ்ட், Goomer was originally performed to worship.
கூமர் என்ன ஸ்டேட் டான்ஸ்? ராஜஸ்தான். ராஜஸ்தானோட டான்ஸ் என்ன சாமிக்குன்னா சரஸ்வதிக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட்லாம் வந்து இது வந்து ஒரு ரிச்சுவலான ஒரு டான்ஸ், ரிச்சுவல் வர்ஷிப், ரிச்சுவல் செலிப்ரேஷனா தான் இருந்துச்சு. காலப்போக்கில் தான் அது ஜஸ்ட் செலிப்ரேஷன் டான்ஸா மாத்திட்டாங்க. ஓகே, சீக்கிரம் இப்ப கூமர் அப்படின்னா சரஸ்வதி தேவிக்காக. What new element was incorporated in 2023 edition of Logistic Performance Index? அதாவது லாஜிஸ்டிக்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது ஒரு கண்ட்ரியோடைய ட்ரேட் பெர்ஃபார்மன்ஸ், இண்டஸ்ட்ரீஸ் அதெல்லாமே எப்படி இருக்கு அப்படின்றத கால்குலேட் பண்றது தான் லாஜிஸ்டிக் பெர்ஃபார்மன்ஸ் இண்டெக்ஸ். இந்த இண்டெக்ஸ் வந்து 2023ல ட்ரேடோட ஸ்பீட் அண்ட் தென் ட்ரேடோட ஸ்பீடும் ட்ரேடோட எஃபிஷியன்சியும் எப்படி இருக்கு அப்படின்றத மெஷர் பண்றதுக்கான இண்டிகேட்டர்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா, அதுதான் இந்த மெரிடைம் ஆட்டோமேட்டிக் ஐடென்டிஃபிகேஷன் சிஸ்டம். இது வந்து ஒரு பெரிய டேட்டா சோர்ஸ். இதை கன்சிடர் பண்ணி இதுல வந்து அவங்க கால்குலேட் பண்ணி தான் இப்போலாம் லாஜிஸ்டிக் பெர்ஃபார்மன்ஸ் இண்டெக்ஸை வெளியிடுறாங்க. ஓகே, ஒரு கண்ட்ரியோடைய ட்ரேட் அண்ட் தென் இண்டஸ்ட்ரியல் பெர்ஃபார்மன்ஸ் அதை பத்தி ரேங்க் தான் லாஜிஸ்டிக் பெர்ஃபார்மன்ஸ் இண்டெக்ஸ். ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின். Which institute has been studying Zanskar Ladakh? அதாவது ஜன்ஸ்கார் ரேஞ்ச்ல ஒரு கிளேஷியர் இருக்கு இல்லையா, அந்த கிளேஷியர் அதை பத்தி அது எப்படி இப்போ லைக் இப்போ அது எப்படி இருக்கு அப்படின்றத வந்து ரீட் பண்ணிட்டு இருக்காங்க. அது எதுக்காக ஸ்டடி பண்றாங்கன்றத சொல்றேன். ஃபர்ஸ்ட் அதை எந்த இன்ஸ்டிடியூட் ஸ்டடி பண்றாங்க அப்படின்னா வாடியா இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹிமாலயன் ஜியாலஜி. ஓகே, எங்க இருக்குன்னா டேராடூன்ல இருக்கு. அதை எதுக்குங்க படிக்கணும், அதெல்லாம் எதுக்கு நம்ம பார்த்துக்கிட்டு அப்படின்னு யோசிச்சீங்கன்னா அதுதான் இல்லை. என்னன்னா இந்த ஜன்ஸ்கார் கிளேஷியர் இருக்கு இல்லையா, இந்த ஜன்ஸ்கார் கிளேஷியர் அப்படின்றது ஒரு அங்க சுத்தி அதுக்கு கீழே இருக்கக்கூடிய மேஜரான டவுன் ஸ்ட்ரீம் எல்லாத்துக்குமே ஃப்ரெஷ் வாட்டர் ப்ரொவைட் பண்ணக்கூடிய கிளேஷியரா அதுதான் இருக்கு. ஓகேங்களா, அதே மாதிரி இந்த கிளேஷியர் வந்து இப்போ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுறதுனால கொஞ்சம் மெல்ட் ஆகிட்டு இருக்கு. வின்டர்லயுமே வந்து அவ்வளோ ஸ்னோஃபால் அவ்வளோ ஃப்ரீசிங்கும் இருக்க மாட்டேங்குது டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுறதுனால. அதனால இந்த கிளேஷியர் மெல்ட் ஆகிட்டு இருக்கு. அப்போ இந்த கிளேஷியர் ரீட்ரீட் ஆகுறதுனால அந்த ஃப்ரெஷ் வாட்டர் அமௌண்ட் ரைஸ் ஆனாலோ அண்ட் தென் அந்த ரீஜன்ஸ்ல எவ்வளோ எரோஷன்ஸ் ஏற்படுது, இதெல்லாம் வச்சுதானே அங்க எந்த ஒரு டிசாஸ்டரும் வராம எந்த ஒரு ஹசார்டான டிசாஸ்டரும் ஏற்படாம கவர்மெண்டால ஆக்ஷன் எடுக்க முடியும். பிகாஸ் இதனால வந்து நிறைய ஃப்ளட்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள், நேச்சுரல் டிசாஸ்டர் வர்றதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியா இருக்கிறதுனால இதை படிக்கிறது மூலியமா நமக்கு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் முன்னாடியே வந்து பார்த்துக்கலாம் அப்படின்றதுதான். ஓகே, இது என்ன அப்படின்னா இன்குவரிஸ் அப்படின்றது ஓஷன் இன்ஃபர்மேஷன், ஓஷனை பத்தி ஸ்டடி பண்ற இன்ஸ்டிடியூஷன் தான் இன்குவரிஸ். CNFRI அப்படிங்கிறவங்க ஃபிஷரிஸை பத்தி படிப்பாங்க. ZSI அப்படின்றது ஜுவாலஜிக்கல் சர்வே எடுக்கிறவங்க. இந்த மாதிரி ஹிமாலயன் ஜியாலஜி சென்டர் தான் வாடியா இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹிமாலயன் ஜியாலஜி. ஓகேயா, எர்த்தோட அட்மாஸ்பியர் எக்ஸ்டெண்ட் அப் டு வாட் ஹைட்? எர்த்தோட அட்மாஸ்பியர் எந்த ஹைட்ல எண்ட் ஆகும்னு கேட்டிருக்காங்க. அந்த எண்ட் ஆகக்கூடிய அட்மாஸ்பியரோட பவுண்டரி லைனை தானே கர்மான் லைன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது எந்த லைன், சாரி எவ்வளோ டிஸ்டன்ஸ்லனா 100 கிலோமீட்டர்ஸ்ல. இந்த கர்மான் லைனுக்கு கீழே வந்து நமக்கு நம்மளோட ட்ரோபோஸ்பியர், ஸ்ட்ராட்டோஸ்பியர், மீசோஸ்பியர்லாம் வந்துடும். ஓகே,
ட்ரோபோ ஸ்ட்ராட்டோ மீசோ இது 3 கார்பன் லைனுக்கு கீழே வந்துடும். அதுக்கு மேலே தான் நமக்கு வந்து தெர்மோஸ்பியர், எக்ஸோஸ்பியர், இதெல்லாம் ஸ்பேஸ். இந்த 100 கிலோமீட்டர் தாண்டி இந்த கார்பன் லைனுக்கு தாண்டி போயிட்டா நம்ம அதை வந்து அவுட்டர் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது கீழே இருக்கிறது தான் எர்த்தோட அட்மாஸ்பியர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இதை யாருப்பா சொல்றாங்க? இந்த கார்பன் லைன் அப்படின்ற பேர்லாம் யார் வச்சாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஃபெடரேஷன் ஏரோநாட்டிக் இன்டர்நேஷனல் அப்படின்றது ஒரு ஏரோநாட்டிக்ஸோடைய கவர்னிங் பாடி. அவங்க தான் வந்து கார்பன் லைன் அப்படின்ற பேரை ஸ்பேஸோட எட்ஜ் அப்படின்னு வச்சாங்க. நெக்ஸ்ட் ஃபைனல் கொஸ்டின் வந்து ஆர்டிகல் 300. அது என்ன ஆர்டிகல் 300 அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆர்டிகல் 300ல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, கவர்மெண்ட் அதாவது லாக்கு முன்னாடி சட்டத்துக்கு முன்னாடி ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சரி சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் சரி ஒரு பர்சனா தான் ட்ரீட் பண்ணப்படுவாங்க. இப்போ இந்த கண்ட்ரியோட ஒரு சிட்டிசன் லாக்கு முன்னாடி சட்டத்துக்கு முன்னாடி அவன் எப்படி ஒரு பர்சனா தான் அவங்க ட்ரீட் படுவாங்க. ஓகே, அந்த சிட்டிசன் எப்படி வந்து சட்டத்தை மதிச்சு எப்படி நடக்கணுமோ அதே ரூல்ஸ் தான் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் இருந்தாலும் சரி சென்ட்ரல் கவர்மெண்டா இருந்தாலும் சரி அதுவும் அப்படிதான் நடக்கணும் அப்படின்றத சொல்றதுதான் ஆர்டிகல் 300. அப்படின்னா என்னன்னா, இப்ப நான் நினைச்சா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மேல இவங்க இந்த லாக்கு ஆப்போசிட்டா நடந்துக்கிட்டாங்க அப்படின்னு என்னால கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மேல கேஸ் போட முடியும். அதே மாதிரி கவர்மெண்ட் நினைச்சாலும் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா நான் வந்து இவன் மேல கேஸ் போடுறேன், இவங்க சட்டத்துக்கு புறம்பா செயல்பட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஒரு பர்சனா ஆக்ட் ஆகி என் மேல கேஸ் போட முடியும். அதுதான். ஓகே, ஆர்டிகல் 300 allows legal suits against state government. Of course, ஸ்டேட் கவர்மெண்ட் எதிர்த்தும் என்னால கேஸ் போட முடியும். ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் யூனியன் கவர்மெண்ட் ரெண்டுத்தையுமே வந்து ஒரு பர்சனா சட்டத்துக்கு முன்னாடி ட்ரீட் பண்ணணும் அப்படின்னு சொல்றது ஆர்டிகல் 300. அப்போ her statement is correct. The term Government of India is legally entitled under Article 300. அது என்னன்னா, யூனியனை இப்போ நான் வந்து ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட், இப்போ தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட் மேல நம்ம கேஸ் போடுறோம், இது தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட் என் மேல கேஸ் போடுறாங்க அப்படின்னா அவங்க வந்து ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்றது அவங்க நேமா இருக்கும். கேஸ் போட்டவங்க பேரப்போ ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடுன்னு இருக்கும். ஓகே, கேஸ் போடப்பட்டாங்க அவங்க மேல கேஸ் போட்டாங்கன்னாலும் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடுன்னு இருக்கும். அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படின்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு இருக்கும். ஓகேங்களா, அதுதான் இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இஸ் லீகல் என்டைட்டி அண்டர் ஆர்டிகல் 300. அப்ப ரெண்டுமே கரெக்ட். ஓகே, see here, union and states may sue and be sued in the name of government of India or state. ஓகே, அதாலையும் கேஸ் போட முடியும், அது மேலேயும் நம்மளால கேஸ் போட முடியும். அதுதான் sue or be sued. புரிஞ்சுதா? ஓகே, அவ்வளவுதான். அண்ட் கமெண்ட்ஸ்ல போட்டிருந்தீங்க, பார்த்தேன், நல்லா புரிஞ்சுதுன்ட்டு. தேங்க்யூ. இதே மாதிரி நீங்க எல்லா செஷனும் பாருங்க, உங்களுக்கு புரியும் தான் நினைக்கிறேன். ஓகே, டாடா பபாய், நம்ம நெக்ஸ்ட் செஷன்ல சந்திப்போம்.